உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸில் வந்து இது சின்ன பிரச்சனை, காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவையும் ஃபோன் நம்பரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுட்டாங்க. தப்பான ஒரு இதில் அந்த பொண்ணுக்கு அளவுக்கு போயிடுச்சு. அது ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சில்லி பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து இது பதில் இல்லை. சிசு வந்து பல காரணங்களுக்காக ஆரம்பிக்கும். ஒன்று குடும்பத்திலே ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷனால் இருக்கலாம். ரெண்டு வகைப்படும். ஒன்று ப்ரீ பிளான்டு, நல்லா பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் போயிட்டு வரேன்லாம் சொல்லிட்டுலாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்கிறது. என்னை இப்போ அவமானப்படுத்திட்டாங்க, இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்னு பிளாங்க் ஆகிடுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். இல்லை கோவத்தில் அவங்கள பழி வாங்குறதுக்காக நான் பண்ணுறேன், இல்லை குற்ற உணர்ச்சியில் என்னால் தானே இப்படி ஆகிப்போச்சு, நானே இல்லாமல் போயிடுறேன், இந்த மாதிரி காரணங்களுக்காக சூசைட் பண்ணுவாங்க. இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து ஒருத்தவங்களை வந்து கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. மற்றவங்க ஏற்றி விட்றதாகட்டும், நம்மளே பார்க்குறதாகட்டும், என்ன ஒரு மெசேஜ் போட்டு யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஒய்ஃபோடைய ஃபோன் எடுத்து நைட்டு 12:30 மணிக்கு மெசேஜ் போயிருக்கு, ஆனால் டெலீட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அது சும்மா கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை தப்பாக ஏதோ அமுக்கிட்டு கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். அது என்ன ஏதுன்னு பேசுகிற பொறுமை கூட இந்த காலத்தில் இல்லை. அங்கே தான் வந்து பிரச்சனையாகுது. ஓகே மேம். இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்புத்தூர் கேர்ள் ஒரு மேட்டர். ஸோ அதே மாதிரி இப்போது வந்து ஒரு கற்பகம் காலேஜில் பையன் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த சிஸ்டம் அக்செப்ட் பண்ண முடியலையா, இல்லை அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்டாமினா இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க ஒன்று. இன்னொன்று, இந்த அசிங்கப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களும் அளவுக்கு மீறி அசிங்கப்படுத்துகிறாங்க, அதையும் நம்ம சொல்லணும். இதில் வந்து விக்டிமை பற்றி, ஏன்னா விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தோணுன்னா ஷேமு, அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானம், இனி நம்ம எப்படி வாழ்கிறது, எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது, இதில் இருக்கிறவங்க ஒரு இம்பல்சிவ் டிசிஷனை பண்ணுறதுன்றது நடக்கிறது. அதுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக. எதாக இருந்தாலும் நான் எதிர்த்து பார்க்குறேன், தப்பே பண்ணாலும் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறேன், இல்லாட்டி நான் தப்பு பண்ணலைன்னா அதுக்காக நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்றது வரணும். பட் அது வரல. இன்னொரு ஆங்கிளில் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணுன்ற முடிவை எடுத்துட்டா எந்த எல்லைக்கும் போய் அவங்கள அசிங்கப்படுத்துறதுன்றதையும் நான் பார்த்துட்ருக்கேன். உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸில் வந்து இது சின்ன பிரச்சனை, காலேஜில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அந்த பொண்ணோடைய ஃபோட்டோவையும் ஃபோன் நம்பரையும் சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுட்டாங்க. தப்பான ஒரு இதில் அந்த பொண்ணுக்கு அளவுக்கு போயிடுச்சு. அது ஒரு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சில்லி பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு வந்து இது பதில் இல்லை, இதுக்கான ப்ரொப்போர்ஷன் இது இல்லை. இதுக்கு நீங்கள் வாய் சண்டை போடலாம், ரொம்ப போனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை 2 பக்கத்து ஆட்களை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் எடுத்தோடனே ஒருத்தவங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவங்கள அருவருக்கத்தக்க விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சால் இந்த மாதிரி சென்சிட்டிவாக ஆகிறதுன்றது சகஜமான ஒரு விஷயம். அப்படின்ற தாட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் கன்க்ளூஷன் சொல்லிட்டு அதை அவங்க எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க? சிசு வந்து பல காரணங்களுக்காக ஆரம்பிக்கும். ஒன்று குடும்பத்திலே ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷனால் இருக்கலாம். இதுலேயே 2 வகைப்படும். ஒன்று ப்ரீ பிளான்டு, நல்லா பிளான் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் போயிட்டு வரேன்லாம் சொல்லிட்டுலாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இம்பல்சிவாக டிசிஷன் எடுக்கிறது. என்னை இப்போ அவமானப்படுத்திட்டாங்க, இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், நெக்ஸ்ட்டு எனக்கு என்னென்னு பிளாங்க் ஆகிடுச்சு, அதனால் நான் பண்ணுறேன். இல்லை கோவத்தில் அவங்கள பழி வாங்குறதுக்காக நான் பண்ணுறேன், இல்லை குற்ற உணர்ச்சியில் என்னால் தானே இப்படி ஆகிப்போச்சு, நானே இல்லாமல் போயிடுறேன், இந்த மாதிரி காரணங்களுக்காக பண்ணுவாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, டிப்ரெஷனால் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்கள அட்டென்ட் பண்ணோன்னா நம்ம நிறைய தவிர்க்கலாம். இன்னொன்று, ஒரு தடவை அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும், திருப்பியும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது ரிசால்வ் ஆகாமல், டிப்ரெஷன் சரியாகாமல் அந்த நேரத்தை நம்ம காப்பாற்றிடுவோம். திடீர்னு ஒரு நாள் கத்தி வச்சுட்டு கையை வெட்டுறதுக்கு இருப்பாங்க, நம்ம போய் காப்பாற்றிடலாம். திருப்பியும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இன்னமும் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. ஸோ டிப்ரெஷனை கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலொழிய மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. டிப்ரெஷனால் மட்டும் இல்லை, ஸ்கிசோஃப்ரெனியாவும் பண்ணுவாங்க, பைப்போலார்லேயும் பண்ணுவாங்க, பல மனப்பிரச்சனைகள்னாலையும் பண்ணுவாங்க. இல்லை சாதாரண ஒரு குடும்ப சண்டை, ஆஃபீஸில் ஒரு பாலிட்டிக்ஸு, எஜுகேஷனல் சிஸ்டமில் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஒரு வைத்தறிச்சலான விஷயம்னா, இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக நடக்கிறது வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா தான் அப்படின்னு லேண்ட்செட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு 19லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இடைவெளியில் இருக்கிற அதிகமான
நடக்கிறது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, ரொம்ப வந்து சொசைட்டிக்கு பயப்படுறது, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படுறது இங்கே அதிகம்ன்றனால பண்ணுறாங்க. ஓகே மேம். ஸோ இன்னும் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நாளைக்கு சீமந்தம் இருக்கிற ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள திடீர்னு இந்த அதிரடியான ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு ரீசன் என்னது? எனக்கு தெரிஞ்சு 2 ரீசன். ஒன்று, இது அதிரடியாலாம் இல்லை, ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு போயிட்டு இருந்திருக்கும். அன்னைக்கு டேட் பார்த்து அவர் பண்ணியிருப்பார். இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து ஒருத்தவங்கள வந்து கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. மற்றவங்க ஏற்றி விட்றதாகட்டும், நம்மளே பார்க்குறதாகட்டும், என்ன ஒரு மெசேஜ் போட்டு யாரோ டெலீட் பண்ணியிருக்காங்கனாலே முடிஞ்சு போச்சு. ஒய்ஃபோடைய ஃபோன் எடுத்து நைட்டு 12:30 மணிக்கு மெசேஜ் போயிருக்கு, ஆனால் டெலீட் ஆகிருக்கு. அவ்வளோதான். அது சும்மா கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை தப்பாக ஏதோ அமுக்கிட்டு கூட டெலீட் பண்ணியிருக்கலாம். அது என்ன ஏதுன்னு பேசுகிற பொறுமை கூட இந்த காலத்தில் இல்லை. அங்கே தான் வந்து பிரச்சனையாகுது. இவங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துடுறது, ஏதோ தப்பாக நடக்குது, நம்ம ஏமாத்துறாங்க. இது வந்து இன்டென்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் ஒரு முக்கிய காரணம். எல்லாமே இங்கே பயங்கர போட்டி போட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு மிஞ்சி ஒருத்தவங்க மேலே வந்துட்டு இருக்கும்போது யாருக்குமே அவங்கள பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை, ஒரு அபிப்பிராயம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்மளை விட அவன் பெட்டர் இல்லை, நம்மளை விட அவள் பெட்டர் இல்லைன்னு இவங்களே இவங்களுடைய செல்ஃப் இமேஜை லோ பண்ணிக்கிறாங்க. அப்போ யாரோ 2 பேர் பேசினாலே நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அப்படி அவசியமே இல்லை. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் மனசு விட்டு பேசலாம். அப்படி தப்பு இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் டிவோர்ஸ் நல்லது தான். ஒருவேளை ஒத்து வரல, செட் ஆகாதுன்னா நீங்கள் லீகலாக டீசெண்டாக பிரிஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கலாம். இதில் உயிர் சேதம் எதுவும் ஆகாது. பட் இந்த இமோஷ்னலாக சென்சிட்டிவ் ஆகி, ஈகோயிஸ்டிக் ஆகி, வெறியை வந்து ஒரு வெஞ்சன்ஸ் பார்த்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மோடுக்கு போகிறப்ப தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது ஒரு சொசைட்டியாக பார்த்திங்கன்னா இட்ஸ் டோட்டலி அன்ஹெல்த்தி, நல்லதே இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னுலாம் நடந்திருக்காது. நீங்கள் ஒருவேளை அந்த ஒய்ஃப் சைடு கேட்டிருந்தீங்க, யாராவது க்ளோஸாக இருக்கவங்களை கேட்டிருந்தீங்கன்னா, இவர் நிறைய நாள் அந்த மாதிரி சந்தேகப்பட்டு பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதை நம்மளும் வந்து அசால்ட்டாக விட்டுருவாங்க. பெண்களும் வந்து என்ன பண்ணிடுவார் அதிகபட்சம் அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் ரிசால்வ் பண்ணணும், பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டே வரணும். நிறைய பேர் அதை சேர்த்துக்கிட்டே வராங்க. நம்ம சொசைட்டியோட பெரிய பிரச்சனையே ஒன்று, நீங்கள் சொந்தக்காரங்களை வச்சு தீர்த்துக்குங்க, இல்லை எங்களுக்கு சரியான ஆட்கள் இல்லை, இல்லை வந்து நடுநிலையாக பேசுகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா இங்கே வாங்க, ப்ரொஃபஷ்னலி ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லையா, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சுக்கோங்க. ஆனால் பிரச்சனையோடவே வாழ்ந்துக்கலாம், பார்த்துக்கலான்னு அதை வளர்த்துக்கிட்டே வரும்போது நம்மளை மீறி அது போயிடும். அப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு பாதகங்கள், இப்போ நம்ம வந்து மட்டும்தான் ஹைலைட் பண்ணி பேசுகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது. இவங்க வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்க வாழ்க்கையை போய் கெடுத்து விட்ருவாங்க. அந்த மாதிரிலாமும் நடந்துட்டுருக்கு. வேலையில் இருக்கிறவங்கள வந்து கம்ப்ளைண்ட் போட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி யாரையும் பாதகம் பண்ணாமல் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது நம்ம பார்க்கணும். அது சைக்கலாஜிக்கலாக வழி இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. யாருக்கும் அது தெரியாது. பைத்தியம்னு நினச்சிடுவாங்கன்னு ஒரு பயம் ஒன்று, டேபு ஒன்று இருக்கும். பட் இப்போ ஒரு 15 வருஷமாக நல்ல சேஞ்ச் இருக்குது. அதுவும் கடந்த 5 வருஷமாக மக்கள் வந்து ஓப்பனாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்படி ஒன்று இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே கவுன்சிலிங் செட்டப்புன்றது யாரையும் ஃபேவர் பண்ணுறது இல்லை. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா, இவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. என்ன உண்மையான பிரச்சனையோ அதை எடுத்து சொல்லி யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறது தான் கவுன்சிலிங். அது வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாக்கியிருக்கு. இது வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவில் இருந்தவங்க இன்றைக்கி சமாதானமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தவங்க இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அவங்க 2 பேருடைய ஒப்பீனியன் ஆன் ஈச் அதரை மாற்றி விட்ருக்கோம். அதை நம்ம இங்கே திருத்த முடியும். ஸோ அந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த வீட்டு குழந்தைகள். ஸோ இதெல்லாம் பண்ண முடியுன்றப்ப கவுன்சிலிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப்னால அது கிட்ஸ்க்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும்? எந்த மாதிரிலாம் அவங்கள யோசிக்க வைக்கும்? வயசு பொறுத்து இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதுங்க ஜாலியாக எடுத்துக்கோங்க. அந்த அங்கிளும் சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு டீனேஜ் தாண்டுற பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே வந்து அவங்களுடைய பர்சனல் செல்ஃப் இமேஜை பாதிக்கும். அவங்களுக்கு வந்து கூனி குறுகுவாங்க, அவமானப்படுவாங்க, 4 பேரை பார்க்குறது வந்து அசிங்கமாக நினைப்பாங்க. அந்த அந்த தாய் தந்தை தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க மேலே அவங்களுக்கு ஒப்பீனியன் சரியாக இருக்கா, நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்க வேண்டியிருக்கும். படிப்போ சாப்பாடோ எதாக இருந்தாலும் அது அவங்கள இன்னும் வந்து கூனி குறுக செய்யும். நிறைய பேர் வந்து எதிர்த்து சண்டை போடுவாங்க, சில பேர் வந்து பல்ல கடிச்சிட்ருப்பாங்க. அப்போ இவங்க அப்யூஸுக்கு உள்ளாவாங்க. யாராவது இவங்ககிட்ட தப்பாக நடந்தாலும் இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாக இருக்கிறனால
எங்கள் அம்மாவும் அப்படி தான், எங்கள் அப்பாவும் அப்படி தான், நானும் அப்படி தான்ற மாதிரி இருந்துருவாங்க. டெஃபினட்டாக இட்ஸ் அன்ஹெல்த்தி. குழந்தைகளுக்காகவாது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பண்ணாமல் இருக்கணும். அப்படியே இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது நல்லது. நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியுமான்னு குழந்தைகிட்டே போய் சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவை பற்றி தெரியுமான்னு போட்டு கொடுப்பாங்க. அது வந்து இவங்களுடைய மனசு சாந்திக்கு பண்ணுறாங்க. ஆனால் அது குழந்தைய எந்த அளவு பாதிக்குன்றதை யோசிக்கணும். டெஃபினட்டாக வந்து மனதளவுலையும் மக்கள் கிட்ட பழகுற விதத்துலேயும் அந்த குழந்தை பாதிப்படையும். பாஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணுற போது இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக முன்னாடிக்கு இப்போ ஜாஸ்தி ஃபேஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கம்பேரிசன், மற்ற பியர் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணிக்கிறது. ரெண்டாவது பழக்க வழக்கங்கள். இப்போல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைக்கும் வந்து ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லேயே இருக்குது. அதுக்கு என்னென்ன பண்ணணும், டீவியேஷன் எல்லாம் தெரியுது. சோஷியல் மீடியாவுடைய இதுவும் கிடைக்கிது. அதன் மூலியமாக வெளியில் இருக்கிற தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸோடைய நட்பு வேறு கிடைக்கிது. அது இப்போ முக்கால்வாசி டீனேஜ் பிரச்சனைக்கு காரணம் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் அன்னோன் பீப்புளோடைய மெசேஜில், அப்புறம் ஸ்னாப் சாட்டு, அப்புறம் இந்த மாதிரி, அப்புறம் டேட்டிங் ஆப்ஸ். சின்ன பிள்ளைங்களாம் டேட்டிங் ஆப்ஸ்க்கு போயிடுறாங்க. விளையாட்டுத்தனமாக போகிறாங்க, ஆனால் ட்ராப் ஆயிடுறாங்க. ஸோ இது ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் அப்யூஸ், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். ஸோ நிறையா வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ். இப்போலாம் சின்ன பிள்ளைங்க, காலேஜ் பசங்களாம் வந்து ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதோடைய விளைவுகள் தெரியாமல் பண்ணுறாங்க, அதுவும் ஒன்று இருக்குது. அண்ட் ஹெல்த்தியான அட்மாஸ்ஃபியர் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அது ஒரு முக்கிய காரணி. சாப்பிட்றது ஃபுல்லாக ஜங்க்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டெலிவரியில் வாங்கி சாப்பிட்றது தான். அது என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றாங்க. அதனால் ஒபிசிட்டி வருது, பிசிஓஎஸ் வருது, என்னென்னமோ இஷ்யூஸ்லாம் வருது. அவங்களுக்கு வந்து ஹெல்த்தை பற்றி அப்போ யோசிக்கிறது இல்லை. அண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் சைடு வந்தீங்கன்னா, 4 பேர் பழகும்போது அப்யூஸாக அலோவ் பண்ணுற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. எதிர்த்து சண்டை போட தெரியாதவங்க நம்ம எப்பவும் சொல்லுவோம், குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தரணும்னு. சில குழந்தைங்களுக்கு தெரியும், ஆனால் தே கீப் குவைட். ஏன்னா ஒரு வெக்ஸ் ஆகுறது லைஃப்பில், பரவாயில்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு. இல்லை குழந்தைகள் இன்னொரு குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணுறது, இதுவும் நிறையா நடக்குது. ஸோ இந்த காலத்தில் முன்னாடியை விட அதிகமான சேலஞ்சஸ் வர்றதுக்கு காரணிகள்னு பார்த்திங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாவை சொல்லலாம். பேரண்ட்ஸ் வந்து பிஸியாக இருக்காங்க, 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, பார்த்துக்க யாரும் இல்லை, ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சர் இல்லை. ஸ்கூலில் வந்து படிப்பு மார்க்குன்ற ஃபோர்ஸ் இன்னமும் இருக்க தான் செய்யுது. ஸோ அங்கே வந்து ஒரு மாரல் ஸ்டடீஸ் கிளாஸ் இல்லை. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ன்றது குழந்தைகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கைடன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து குப்பை தான். சாப்பாட்டில் இருந்து, பார்க்குற விஷயங்கள்லேருந்து, கேட்குற விஷயங்கள்லேருந்து எல்லாமே குப்பையாக இருக்கும்போது ஒரு குழந்தை எப்படி உருவாகுது? அது பார்க்குறதையும் கிரகிக்கிறதையும் கற்றுக்கிறதையும் வச்சு தான் ஒரு பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் கிடைக்குதுன்றப்ப அதுக்கேற்ற ஒரு பர்சனாலிட்டி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் சேலஞ்சிங். அதை பிரேக் பண்ணி ஒரு குழந்தைய நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு இட் வில் டேக் டைம். ஏன்னா விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பிடிக்கிறது கஷ்டம். நான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், சாப்பிட்றப்பவும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் வேலை செய்யும்போது குழந்தை கையில் ஃபோனை கொடுத்துட்டு எதையோ ஒன்று போட்டுட்டு போயிடுவாங்க பார்த்துட்டுன்னு. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அங்கே தான் நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்க்ரீன் டைம் நீங்கள் கொடுக்க அந்த குழந்தையுடைய மூளை மங்கிக்கிட்டே போகுது. இந்த காலத்தில் நிறையா வந்து ஆட்டிசம் அண்ட் ADHD இஷ்யூஸ் வரதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். ரொம்ப சின்ன வயசுலேயே ஃபோனை கொடுத்துட்டா குழந்தை எப்படி பேசும்? குழந்தைக்கிட்ட நம்ம பேசி அதை பேச வச்சாதான் ஸ்பீச் வரும். இப்போ நிறையா டிலேடு ஸ்பீச், நிறைய ஸ்டட்டரிங், நிறையா வந்து அதனால் மற்ற இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த ஃபோனை கையில் கொடுக்குறது. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது ஒரு பெரிய லக்ஸுரின்னு நினச்சிட்ருக்காங்க, ஸ்டைலுன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டைலே கிடையாது. நீங்கள் தான் குழந்தைகிட்ட பேசணும், கதை பேசணும், பேச வைக்கணும். அது வந்து ஒரு பேரண்ட்டாக, ஒரு கேர் கிவராக நம்ம குழந்தைக்கு பண்ணுற ஒரு முக்கியமான வேலை அந்த வயசில். அதை பண்ணியே தான் ஆகணும். ஓகே மேம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண ஒரு சைல்டு அப்யூஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பேஷண்ட் இருப்பாங்களே, அவங்கள நீங்கள் ஓவர் கம் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்க? நிறைய குழந்தைகள் வந்து எடுத்தோன்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கே சொல்லாதவங்க நம்மக்கிட்ட எடுத்தோன்னே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க பிஹேவியரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு பயந்து இருக்கலாம், இல்லை அவங்களுடைய முந்தைய சுபாவம், யூஷுவலான ஒரு சுபாவத்துக்கு இப்போ வித்தியாசம் காட்டுவாங்க. ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க,
அதுக்கப்புறம் சரியாக தூங்கலைன்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஒரு ஜிட்டரியாக இருப்பாங்க, ஏதாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பாங்க, தலை குனிஞ்சிருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் போனால் கூட ஒரு மாதிரி அதிருவாங்க. நைட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா படார்னு எந்திரிப்பாங்க, கெட்ட கனவுகள் ரொம்ப வரும். சில குழந்தைகள் ஏனே தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. 4 பேர் இருக்கிற இடத்துக்கு வரவே மாட்டாங்க. நான் ரூம்குள்ளேயே இருக்கேன், பெட்லேயே இருக்கேன், நான் வரமாட்டேன் அப்படின்வாங்க. ஒரு பர்ட்டிகுலர் நபருடைய ஜாடையில் இருக்கிற எல்லாரும், ஸோ ஒருத்தவங்க வந்து தாடி வச்சு ஒருத்தர் அப்யூஸ் பண்ணியிருந்தா தாடி வச்சுருக்க எல்லாரையும் பார்த்து மிரள்வாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு இந்த குழந்தை அப்யூஸ் ஆகிருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பேசுகிற விதத்தில் தான் அதை ப்ரோபின் பண்ணி அந்த குழந்தைகிட்டேருந்து விஷயத்த வாங்கணும். அவங்க சொல்ல தயாராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து எங்கேயோ சொல்லணுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். யார்கிட்டயாவது நம்ம ஓப்பன் பண்ணணும், யாராவது இதுக்கு பதில் சொல்லுவாங்களான்னு. அதை கேட்குற விதமாக கேட்கணும். அந்த குழந்தைய டேமேஜ் பண்ணாமல் கேட்கணும். நீ பண்ணது தப்பு, நீ ஏன் அங்கே போன, நீ ஏன் அப்போவே சொல்லலை, இதெல்லாம் சொல்லாமல் நல்லபடியாக கேட்டால் அந்த குழந்தை சொல்லும். சொன்னதுக்கப்புறம் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அந்த குழந்தைக்கான அஷ்யூரன்ஸ். நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, உனக்கு தப்பு நடந்திருக்கு, ஆனால் அதை நம்ம சும்மா விட மாட்டோம், நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்போ இன்னொன்று, இதை பெருசுப்படுத்தி 4 பேர்கிட்ட பேசுகிறதுல பிரயோஜனமே கிடையாது. சில நேரங்களில் ஃபேமிலி மெம்பர்ஸே பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து இந்த ஸோ அண்ட் சோவால் தான் பிரச்சனைன்னு. அவங்க கேட்பாங்க, ஐயோ அவங்க ரொம்ப சொந்தம், ரொம்ப க்ளோஸ் சொந்தமாச்சே, நாங்கள் எப்படி வந்து அவங்கள கேட்டால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வருமே அப்படிலாம் கேட்குற பெற்றோர்லாம் இருக்காங்க. நான் சொல்லுவேன், உங்கள் குழந்தை தான் முதல்ல. ஏன்னா அது உங்களை நம்பி வாழ்ந்துட்டுருக்கு, அவங்க உங்களை நம்பி வாழலை. இந்த குழந்தைக்காக நீங்கள் போய் கேட்கலன்னா இந்த குழந்தை என்றைக்குமே உங்களை மதிக்காது, உங்கள் மேலே நம்பிக்கை வராது, அந்த ட்ரஸ்ட் வராது. உங்கள் மேலே வராததோடு இல்லாமல் அதுக்கு யார் மேலேயுமே ட்ரஸ்ட் வராது. நாளைக்கு அது வளர்ந்து பெருசானா கல்யாணம் பண்ணணும், இல்லை அதுக்கு ஒரு குழந்தை வேணால் அது வேணான்றோம். ஏன்னா யார் மேலேயும் அதுக்கு நம்பிக்கை இருக்காது. ஸோ அந்த நடந்த தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான நீதியை நம்ம வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் டெஃபினட்டாக குழந்தைய கூட்டிகிட்டு போய் அவங்கள கேள்வி கேட்டு, அவங்கள 4 வார்த்தை கேட்டு அந்த குழந்தை பார்க்கணும். எனக்கு தப்பு நடந்தது, ஒருத்தவங்க தட்டி கேட்குறாங்கன்ற அந்த திருப்தி இருந்தால் தான் அந்த ஃபேஸ் வந்து அந்த குழந்தை தாண்டி வரும். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே மூடி மறைச்சி குழந்தை தானே மறந்துடும், வளர வளர அதுவே மறந்துடும். நிறைய பெற்றோர் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னங்க கேளுங்க, போய் கேளுங்க அப்படின்வேன். இல்லைங்க சின்ன பிள்ளை தானே, வளர வளர மறந்துடுவா அப்படின்வாங்க. அதெல்லாம் மறக்கவே மாட்டா, நீங்கள் முதல்ல போய் கேளுங்க. அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்கள சரமாரியாக கேளுங்க, தேவைப்பட்டால் செருப்பால் கூட அடிங்க. ஏன்னா குழந்தைக்கு திருப்தி இருக்கணும். அதுக்கு நடந்தது பெரிய கொடுமை, ஆனால் நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிலாம் நான் அனுப்பிச்சிருக்கேன். அந்த பெற்றோருமே ஒரு தர்ம சங்கடமான இடத்துல தான் இருப்பாங்க. இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, பட் என்ன கேட்டால் குழந்தை பக்கம் தான் நிற்கணும். ஏன்னா அந்த குழந்தை தான் உருவாகிற ஒரு பர்சனாலிட்டி. அந்த அப்யூசர் வந்து கெட்டவன், ஹீ டிசர்வ்ஸ் இட், அவனுக்கு அது தேவை தான் அந்த தண்டனை. ஆனால் அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, அப்போ நம்ம குழந்தை பக்கம் தான் நிற்கணும். ஸோ அந்த ஒரு சப்போர்ட்டிவாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைக்கு நிற்கும் போது அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துட்டு அந்த குழந்தை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறி 4 குழந்தைங்களுக்கு இது அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வரும். ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஹேண்டில் இட். ஓகே மேம். சோஷியல் மீடியாலேயே அடிக்ட் ஆகி இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி இம்பேக்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓகே, சோஷியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அடிக்ஷன்னு சொல்லும்போது அது ஒரு பாதகம் தான். ஸோ என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் மக்களோடைய ஒரிஜினல் பொட்டென்ஷியலை நம்ம வந்து குறைச்சிடுறோம். அவங்க ஒரு அறிவாளியோடைய அறிவாற்றலை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு சமம். 2வது, உறவுகள் மத்தியில் நிறைய சிக்கல்கள் வரும். இப்போவே வந்து 2 பேருக்குள்ளே பேசிக்கலன்னா ஸ்டேட்டஸ் வழியாக தான் பேசிக்கிறாங்க. இவங்க ஒரு சோக பாட்டு போடுறாங்க, இவங்க ஒரு ரிவெஞ்ச் பாட்டு போடுறாங்க, இப்படி தான் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 3வது, இந்த ஃபோன் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையை இயங்காதுன்ற அளவுக்கு அது மேலே டிபெண்டன்சி வந்துடுது. ஒரு நாள் கரண்ட் இல்லை, சார்ஜ் போட முடியலன்னா எல்லாம் பைத்தியம் மாதிரி ஆயிடுறாங்க. அண்ட் 4வது, அடுத்த ஜென்ரேஷன் கூட நம்ம க்ளோஸே ஆக மாட்டேங்கிறோம். குழந்தைங்க கிட்டலாம் பக்கத்தில் உட்காந்து விளையாடி பேசணும், அதை நம்ம பண்ணுறதே இல்லை. ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கன்றோம். இது டெஃபினட்டாக அடுத்த ஜென்ரேஷன், ஒரு தலைமுறையே வந்து குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக எல்லாமே லிமிட்டு தான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நிறையா நாலேஜ் கிடைக்கிது, நிறையா நம்ம டக்குன்னு வந்து இந்தோனேஷியாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்னா டக்குன்னு போடுறோம், தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மேத்ஸ் சம்மு போடுறோம், எல்லாமே இருக்குது. லிமிட்டோடு இருந்துச்சுன்னா ஓகே. ஓவர் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா நம்ம மூளையும் மங்கிடும், ப்ளஸ் ஃபிசிக்கலாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. கண் பார்வை பாதிக்கப்படும், ஸ்டிஃப்னெக் சிண்ட்ரோம் சொல்லி கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குது, விரல்கள் எலும்பு தேய்மானம் இருக்குது, கையில் நடுக்கம் வரும், ஞாபக சக்தி குறையும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, மென்டலாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, சோஷியலாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுன்றது தான் இதில் விஷயம்.
மேம் டெய்லி நம்ம நியூஸஸ் பார்க்குறோம். அதில் பகல்காம் இஷ்யூ வந்து மக்களை எந்த அளவுக்கு பாதிப்படைய வச்சுருக்குன்னு சார்? பாதிப்படைய செய்யலைன்னா நம்ம ஆச்சரியப்படணும். ஏன்னா தேசப்பற்று இருக்க அத்தனை பேருக்கும் வந்து இது பெரிய இடி. இப்படி ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கக்கூடாது. அதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் டூரிஸ்ட்டுங்க இருக்கிறப்ப ஒரு சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் நடந்திருக்குன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அவ்வளோ கொடூரமாக மனைவி கண் முன்னாடி கணவனும் குழந்தைங்க கண் முன்னாடி அப்பாவும் இந்த மாதிரிலாம் வந்து கொலை நடந்திருக்குன்றது வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஜென்ரல் பப்ளிக்கு இந்த நியூஸை கேட்கும்போது பதற தான் செய்யும். ஏன்னா இது வந்து நாட்டு மேலே இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்னால வர ஒரு விஷயம். அண்ட் ஹியூமனிட்டி, சக மனுஷன் ஒருத்தவங்க வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றப்ப எல்லாருக்குமே வலி இருக்க தான் செய்யும். பட் அது எந்த அளவு அவங்க ஹார்ட் பிரேக்கிங்னு சொல்கிறாங்கன்னா, அப்பாவிகள் சாகடிக்கப்படும் போது அர்த்தம் இல்லாமல் கொடூரமாக இந்த மாதிரி சாகடிக்கும் போது யாருக்குமே வந்து அந்த ஃபீலிங் வரதான் செய்யும். அந்த எதிரிகள் மேலே கோபம் அதிகமாக தான் செய்யும். இது ரொம்ப நார்மல். பட் ஜென்ரலாகவே வந்து மக்களுக்கு ஒரு விஷயம் உண்டு. நெகட்டிவ் நியூஸ் நிறையா படிக்கும்போது ஆங்ஸைட்டி ஜாஸ்தியாகும், பதட்டம் ஜாஸ்தியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் அங்கங்கே நடக்குதுன்றதை கேள்விப்படும் போதே எனக்கு ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் வந்திருந்தார். அவர் வந்து தினமும் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்ருப்பார். எனக்கு லைட்டாக இங்கே வலிக்குது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நினச்சிட்ருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நியூஸ் படித்து எனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி நடக்குதே, நம்ம வீட்லேயும் நடந்துருமோ, இப்படி நடக்குது நம்ம ஊர்லேயும் நடந்துருமோ, இப்படி நடக்குது நம்ம நாட்டிலையும் நடந்துருமோ, இந்த ஒரு பதட்டம் வந்து அதிகமாக பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செயல்கள் வந்து டெஃபினட்டாக மக்களிடையே ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஒரு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்குறதுன்றது ரொம்ப நேச்சுரலான விஷயம். பட் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வரணும்னா, அதுக்கான நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, இனி அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நம்ம அதையே நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம அதிகபட்சம் செய்ய வேண்டியது நம்மளுடைய அனுதாபங்களை காட்டுறோம். அண்ட் எங்கேயாவது சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அவ்வளோதான் பண்ண முடியுமே ஒழிய அதை இன்வர்ட்லியாக நமக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆங்ஸைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேம் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸஸ்லாம் பார்க்கும்போது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் மேம்? இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஒருத்தவங்க மாறுபடும். நடந்த உடனே வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும். நாட்கள் ஆக ஆக ஒரு 4 நாள், ஒரு வாரம், 10 நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதோடைய அந்த வீரியம் குறையும். மக்கள் வந்து அவங்களே கோப்பப் பண்ணிக்குவாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து கோப்பிங் மெக்கானிசம் இருக்குது. ஒரு பிரச்சனைனா அதை எதிர்கொண்டு வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் நம்ம சிஸ்டத்திலே இருக்குது. ஆனால் அதை நம்ம வரவிடாமல் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா கோப்பிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம அதுக்கு வந்து டிபெண்ட் ஆகிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை ஆட்டி வச்சிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை நாமே கோப்பிங் பண்ணிக்கணும். நிறைய பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம இந்த யூடியூப் சேனல்ஸில் கீழே வர கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சும்மாவே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க, சும்மா ஏதோ ஒன்று அடிக்கணும். அது வந்து நல்லதாக அடிக்கலாம், எல்லோரும் நல்லா இருங்க, இனிமேல் எல்லாருக்கும் ஜெயிக்கலாம் அப்படியும் அடிக்கலாம். ஆனால் நெகட்டிவாக தான் ஏதாவது ஒன்று போடுவாங்க. அது ஏன்னா ஹியூமனோடைய நேச்சர் வந்து எப்போ ரொம்ப வெட்டியாக இருக்கோமோ நமக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி தான் வரும், பாசிட்டிவிட்டி வராது. அது இன்னொருத்தவங்க திணிச்சா தான் வரும். இது ஹியூமன் நேச்சர். அதனால் நம்மளாம் நமக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி திணிச்சு பாசிட்டிவை நிறையா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வார்த்தைகளாகட்டும், ஒருத்தவங்களுக்கு சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு காட்டுறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நம்ம எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ இந்த மாதிரி எங்கேயோ யாரோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க கோப் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் சொல்கிறது, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் சொல்கிறது, நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறது, நல்ல விஷயங்களை காட்டுறது, நல்ல சிந்தனைகளை வந்து ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணாங்கனாலே நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. யார் பண்ணுறாங்களோ அவங்கள சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சின்ன மேனிஃபெஸ்டேஷன் தான். நம்மளுடைய மைண்ட் என்ன யோசிக்குதோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ அது எல்லாம் ட்ரை பண்ணால் நல்லது. ஸோ எல்லாருக்கும் இந்த டவுட், அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நன்றி.